ஆன்லைன் தரிசன முறை அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்கீங்க. அது எப்படி அமல்படுத்த போறோம்? ஒரு கோயில்ல மட்டுமா, எல்லா கோயில்லையுமா? திருப்பரங்குன்ற விவகாரத்தில் தாவேகா அரசு திமுகவோட வருஷம் 2 நடந்துக்குன்னு சொல்றாங்க. அப்போ இதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வரோம், நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் நடந்துக்கிறோம் அப்படின்ற முறையில் உள்ளவர்களுக்கு மட்டும் தான் இங்கே அனுமதி கிடைக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது போல் எந்த விதமான தவறுகளும் நடப்பதற்கு ஒரு காலமும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அனுமதிக்க மாட்டார். கண்டிப்பாக சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் தொடரும். எல்லா கோயில்கள்லையும் ஆய்வு பண்ணுவேன். எந்த கோயிலில் யார் தவறு செஞ்சிருந்தாலும் எந்த மத பாகுபாடும் பார்க்க மாட்டோம், சாதிய பாகுபாடும் பார்க்க மாட்டோம், பணப்பாகுபாடு பார்க்க மாட்டோம், பாலின பாகுபாடு பார்க்க மாட்டோம். யார் தவறு செஞ்சிருந்தாலும், எப்பேற்பட்ட முக்கிய புள்ளிகள் தவறு செஞ்சிருந்தாலும் அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். இதையெல்லாம் வைத்து அரசியல் செய்வதுதான் திமுகவுடைய வழக்கமாக இருக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கோயில்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்ட்ரக்சரலாக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதே போல் வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்க மனதளவில் மகிழ்ச்சியாக தரிசனம் செய்துவிட்டு திரும்ப போகக்கூடிய அளவுக்கான நிறைய முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. கடந்த அதிகாரிகள், கடந்த ஆட்சியாளர்கள், கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய இந்த கோயில்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கும்பொழுது நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கே தவிர அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், கடவுளை நம்பி கோயிலுக்கு ஒரு மன அமைதிக்காக வரக்கூடிய மக்களுக்கான திட்டங்கள் அப்படின்றது நிறைய குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதற்கான விஷயங்களெல்லாம் மாற்றி கோயிலுக்கு மக்கள் மன அமைதியோட, மன நிம்மதியோட கடவுளை கும்பிட்டு அவங்க மன நிறைவா போறதுக்கான பல்வேறு வழிமுறைகள் நம்ம முன்னேற்பாடுகளா பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் தரிசன முறை அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்கீங்க. அது எப்படி அமல்படுத்த போறோம்? ஒரு கோயில்ல மட்டுமா, எல்லா கோயில்லையுமா? இது நமக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஏற்கனவே இந்த மாதிரியான ஆன்லைன் தரிசனத்திற்கான அந்த டோக்கன் புக் பண்றதுக்கான ஒரு வசதி இருக்கு. பட் ஆனா அந்த வசதி முழுமையா இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அது முழுமையா பயன்படுத்தியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கடந்த ஆட்சியில நிச்சயமா அதை பண்ணல. அது சும்மா ஒரு பேரு அளவில் தான் இருக்குதே தவிர்த்து அதை பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவோ அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதோ லாஸ்ட் 5 வருஷத்துல எந்த செய்யவே இல்லை அந்த ஆட்சியாளர்கள். இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த வெப்சைட்டை இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜிக்கலா, இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றாற் போல பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாம கோயில்களில் பாத்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, குறிப்பாக பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான அந்த தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை கோயிலுக்குள்ள கூட்டு போறதுக்கான அந்த டோக்கன்கள் வழங்குவதற்கு, அதே போல மாற்றுத்திறனாளி நண்பர்கள் கோயிலுக்கு வரணும்னா அவங்கள சேஃப் அண்ட் செக்யூர்டா ஈஸியா கூட்டிட்டு போறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். அதற்கான விஷயங்களையும் நம்ம அதுல ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அதே போல ஒவ்வொரு கோயில்கள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. 1 மணி நேரத்தில் இவ்வளவு பேர் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வர முடியுன்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஏன்னா நம்ம திருப்பதி போலவோ சபரிமலை போலவோ ஸ்டாண்ட் அலோன் டெம்பிள் கிடையாது, தனிப்பட்ட ஒரு கோயில் மட்டும் கிடையாது. நமக்கு நிறைய கோயில்கள் இருக்கு. அப்போ 40,000க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கும்போது அதை நம்ம பல்வேறு கிளாசிபிகேஷன்ல பிரித்து வச்சிருக்கோம், அதோட வருவாயை பொறுத்து பிரித்து வச்சிருக்கோம். அப்போ அந்தந்த கோயில்களின் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்திற்கோ இல்லை 2 மணி நேரத்திற்கோ எத்தனை பேர் தரிசனம் செய்ய முடியும் அப்படின்ற ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையிலான அந்த டோக்கன்களின் எண்ணிக்கையை நம்ம நம்மளுடைய வெப்சைட்ல இன்கார்பரேட் பண்ணி அந்த அளவிலான எண்ணிக்கையில பக்தர்களை தினசரி தரிசனத்துக்கு அலோவ் பண்றதுக்கான முயற்சிகள்ல நம்ம ஈடுபடுறோம். இதன் மூலமா இப்ப நீங்க தினசரி நியூஸ் வருது இல்லையா, திருவண்ணாமலையில திடீர்னு கூட்டம், வார இறுதி நாள்ல கூட்டம் வந்துருச்சு, திருச்செந்தூர்ல திடீர்னு ஒரு முக்கிய விழாவில் கூட்டம் வந்துருச்சு, பழனியில திடீர் கூட்ட நெரிசலாகுது. அப்ப இந்த மாதிரியான இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸை நம்ம இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலமா சரி பண்ண முடியும். அதே சமயத்துல இது எல்லாமே ஆன்லைன்ல வழங்கப்படும் பொழுது யாரும் இவ்வளவு டோக்கன்கள் தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு கோயிலுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம், அந்த கோயில 2 மணி நேரத்தில் 1000 பேருக்கு தான் நம்ம டோக்கன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 1000 டோக்கன்கள் இணையதளம் வாயிலாகவும் குறிப்பாக ஒரு தப்பான ப்ரொபகண்டாவும் பண்ணிட்டு இருக்காங்க. இது இணையதளம் மட்டும் கொண்டு போயிட்டீங்கன்னா அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க? எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வருடைய அரசு எப்போதும் அடித்தட்டு மக்களையும் ஏழை எளிய மக்களையும் மனதில் வைத்து தான் எல்லா முடிவுகளையும் எடுப்போம். இது இணையதளத்தில் மட்டும் கிடையாது, நிச்சயமாக இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குவதற்கான நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
அதே போல உள்ளூர் மக்கள் தரிசனம் செய்வதற்காக அவர்களுக்கான என்னென்ன ஃபெசிலிட்டி செய்யறதுன்றதை பார்த்துட்டு இருக்கோம். இப்படி பல்வேறு கோணங்கள்ல வந்து நம்ம அதை ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம், அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். நாட்கள் மட்டுமா, விசேஷ நாட்கள் மட்டுமா? இல்ல, எல்லா நாட்கள்லயுமே வந்து இந்த திட்டங்கள், இந்த இணையதளம் மூலமாகவும் நேரடியாக கவுண்டர்களையும் நம்ம எந்த எண்ணிக்கையில வந்து டோக்கன்ஸ் கொடுக்கிறோமோ அந்த எண்ணிக்கையிலான பக்தர்கள் உள்ளே சென்று அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக தரிசனம் செய்துவிட்டு வெளியே வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்கான முயற்சிகளை தான் நாங்கள் மேற்கொண்டு இருக்கோம். சரி, இல்ல நடைமுறை சிக்கல்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப தினசரி வந்து இவ்வளவு கூட்டம் அதிகமாயிடுச்சு, இவ்வளவு பெரிய கிரவுட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாம அரசாங்கம் தவிக்குது, இவ்வளவு கூட்டம் வந்தா மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ற சூழ்நிலைக்கு வரும்போது அதற்கான கவுண்டர் மெஷர்ஸ் நம்ம பண்ணி தானே ஆகணும். அப்ப நடைமுறையில நம்ம இதை கொண்டு வரும்போது அதற்கான சாதக பாதகங்களை பார்த்து அதற்கேற்றார் போல சில மாற்றங்களையும் நம்ம செய்து கொள்ளலாம். கட்டண தரிசனத்தையே வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு இந்து முன்னணி வந்து பல வகைகளை வலியுறுத்தி இருக்காங்க. ஏன்னா இறைவனை தரிசிக்க போகும்போது அதுக்கு கட்டணம் தேவையில்லை அப்படின்னு. இப்ப கட்டண தரிசனம் ரத்து செய்யணும் அப்படின்ற சூழல்ல வந்து இந்த மாதிரி டோக்கன் சிஸ்டத்துல கட்டணம் வசூலிக்கப்படும். அது எப்படி இல்ல, இப்ப ஆல்ரெடி வந்து கடந்த ஆட்சிகள்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து பெய்டு தரிசனம் இருக்கு, ஃப்ரீ தரிசனம்ன்ற அந்த கான்செப்ட் வந்து எல்லா கோயில்கள்லயுமே இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். இது தொடர்பான முடிவுகளை வந்து இந்த மாடியூல்ஸ் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற முடிவுகளை வந்து நாங்க எடுப்போம். முதல்ல வந்து இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் இந்த டிக்கெட்டுகளை வைத்து இந்த டோக்கன்களை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து போலி டோக்கன்கள் கொடுக்கறது, அதுக்கப்புறம் கோயில் வாசல்களில் நின்றுகிட்டு வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் இல்லீகலா பணம் வாங்கிட்டு உள்ள அழைச்சிட்டு போறது, இந்த மாதிரி சிஸ்டம், இந்த மாதிரி கரப்ஷனை வந்து முதல்ல நம்ம ஒழிக்கணும்னு முடிவு பண்ணோம் கோவில்ல. ஏன்னா இன்றைக்கு வந்து கோயில்களில் வந்து பாத்தீங்கன்னா இலவச தரிசனம் கியூ இருக்கு, பெய்டு தரிசனம் கியூ ஆல்ரெடி இருக்குது. அப்ப அதுல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கியூல நீண்ட நேரம் நிற்கும் பொழுது யாரோ ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்துட்டு நேரடியாக சிலர் உள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மனநிலையை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. அந்த மக்கள் எவ்வளவு மன வலியில இருப்பாங்க, நம்ம இங்க கியூல நிற்கும் போது அவங்க காசு கொடுத்துட்டு உள்ள போறாங்க அப்படின்ற மன வலி இருக்கும் பாத்தீங்கன்னா. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த கரப்ஷனை முதல்ல ஒழிக்கணும் கோவில்ல இருந்து அப்படின்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் பிளஸ் கிரவுட் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டுமே பண்றதுக்காக தான் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு எளிமையான நடைமுறையா இருக்கிற வரைக்கும் சிக்கல் இல்ல. இப்ப இது ஆன்லைன் மூலமா பண்ணணும் போது ஏஜென்ட் அதிகாரம் உருவாங்க. இப்ப ரயில்வே டிக்கெட் புக் பண்றது கொண்டு பார்த்தோம்னா நீங்க சொன்ன சீனியர் சிட்டிசன் போன்றவர்களுக்கெல்லாம் வந்து அவங்க மொபைல் ஆக்சஸ்லாம் பெரிய அளவில் இருக்காது. இவங்களுக்கு ஏஜென்ட்ஸ் உருவாயிருவாங்கல்ல, அது போன்ற விஷயங்களே இதுதான் நான் அவங்க கிட்ட முதல்லயே சொன்னேன். அதுதான் அவங்க கிட்ட முதல்லயே சொன்னேன். கவுண்டர்கள்ல நம்ம டிக்கெட் வந்து அந்த டோக்கன்களை வந்து நம்ம கொடுக்க போறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு கவுண்டர்லயே நம்ம அந்த வசதிகளை செய்து நம்மளுடைய HRNC ஸ்டாஃப்ஸை வச்சு அந்த டோக்கன்களை வந்து கொடுப்பதற்கான வழிவகையை செய்ய போறோம். இன்னொன்னு, ஆல்ரெடி HRNCல இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய அந்த புக்கிங் சிஸ்டம் தான் நம்ம வந்து மெருகேற்ற போறோம். அதை வந்து இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றார் போல மெருகேற்ற போறோம் சொல்லும்போது அதுவும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நீங்க சொல்வது போல வந்து இந்த பல்க் டிக்கெட் புக்கிங்ஸ், ஒரு ஏஜென்சி வந்து பல்கா டிக்கெட் புக் பண்றது, அது போன்ற செயல்முறைகள் எல்லாம் ஒரு காலமும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். இது முழுக்க பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும். இன்னும் சொல்ல போனா இன்னும் வாட்ஸ்அப் மூலியமாகவே வந்து எப்படி நம்ம ஒரு கேஸ் புக்கிங் பண்றோமோ அந்த மாதிரி எப்படி இந்த டோக்கன்களை ரொம்ப ஈஸியா எடுக்கிறது, அதே மாதிரி இந்த டோக்கன்களை வந்து புக் செய்து எடுக்கும்போது உடனடியாக அது வாட்ஸ்அப் மெசேஜுக்கு எப்படி கொண்டு வரதுன்னு கூட பல்வேறு கோணங்கள்ல நாங்கள் ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். முதல்ல வந்து இதை சில கோயில்கள்ல மட்டும் ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கலான்ற ஒரு கான்செப்ட் எடுத்துருக்கிறோம். ஏன்னா எடுத்த உடனே இதை தமிழ்நாடு ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அப்புறம் இது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா இதை பத்தி நிறைய வந்து ப்ரொபகண்டா பண்றதுக்கான நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதை வந்து என்ன பண்ண போறோம்னா முதல்ல ஒரு ட்ரையல் அண்ட் எரரா சில கோயில்கள்ல முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுல என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதையெல்லாம் எப்படி அரெஸ்ட் பண்றதுன்றதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு படிப்படியாக முதல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோயில்கள், அதுக்கப்புறம் ஒரு மிட் லெவல்ல இருக்கக்கூடிய கோயில்கள் படிப்படியாக இதோட இம்ப்ளிமெண்டேஷன் தொடங்கும். பட் கூடிய விரைவில் தமிழ்நாடு முழுக்க இது எல்லாத்தையுமே பண்றதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து செயல்பட தயாரா இருக்கிறோம். முதல்ல HRNC கோயில்களுக்கு இதை பண்றோம். அதற்கு பிறகு படிப்படியாக என்ன பண்றது நம்ம பார்க்கலாம். திருப்பரங்குன்ற விவகாரத்துல தாவேக அரசு திமுகவோட வருஷம் 2 நடந்துக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நான் இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சராக இந்த துறையினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்னவோ அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் தொடர்பான நிலைப்பாடு என்னன்றதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிலைப்பாடு எடுத்துட்டு கட்சியின் சார்பில் அதை அறிவிப்பாங்க. அதை வந்து தலைமை செய்யும். நான் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் என்ன கொஸ்டின் வைக்கணுமோ கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதே போல கடந்த ஆட்சியில் இந்து சமய அறநிலைத்துறையில் எவ்வளவு முறைகேடுகள், எவ்வளவு கோயில்கள்? நிச்சயமாக நீங்க சொன்னது போல இந்து சமய அறநிலைத்துறையின் கோயில்களில் நடைபெற்ற முறைகேடுகள் பற்றிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் இப்பதான் வந்து எடுத்து அதற்கான ஆய்வுகளில் ஈடுபட்டு இருக்கிறேன். நிறைய இடங்கள்ல வந்து இந்து சமய அறநிலைத்துறையினுடைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய வந்து கமர்ஷியல் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் வந்து உணர்றேன். அப்ப இதை யார் செஞ்சாங்க, எதற்காக செஞ்சாங்க, இதுல யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்கிறாங்க, இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்கள்லயும்
அன்னதானமாக இருக்கட்டும், இல்லை நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய உண்டியல் காணிக்கைகளாக இருக்கட்டும், இல்லை தங்கங்களை உருக்கி அதை வந்து டெபாசிட் செய்ததாக இருக்கட்டும்னு பல்வேறு விஷயங்களை வந்து இப்போதான் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆய்வின் அடிப்படையில் இது எல்லாத்தையும் 360 டிகிரியில் ஆய்வு செய்து இதில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்குன்றதையும் நம்ம வந்து பார்க்கறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் ஆகும், அது எல்லாத்துக்குமே உங்களுக்கே தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உண்மையிலேயே இது என்ன நடந்திருந்தாலும் அதை பொதுமக்கள்கிட்ட வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக சொல்வதற்கும் கடந்த ஆட்சிக்கு முன்னாடி வந்து யானைகள் புத்துணர்வு சொல்றேன். இதை முடிச்சிடுறேன். ஸோ இதை வந்து பொதுமக்கள்கிட்ட வெளிப்படையாக இந்த மாதிரியான முறைகேடுகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் அந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எப்பேர் பெரிய ஆளா இருந்தாலும் அவர்கள் மீது தண்டனை எடுக்கப்படும்ன்றதை மிக தெளிவா சொல்லிக்கிறேன். குலதெய்வ அமைச்சர் நிர்மல்குமார் வந்து முந்தைய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாங்களோ அதை பின்பற்றுவோம் சொல்லியிருந்தாங்க. நீங்க வேற ஒரு கருத்து சொல்றீங்க. வேற ஒரு கருத்தை சொல்லலையே. முதலமைச்சர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை வந்து எங்கள் கட்சியினுடைய தலைமை கழக செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த கான்செப்டை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நான் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா என்ன விஷயங்கள் இருக்கோ கேளுங்க, பதில் சொல்றேன்னு சொல்றேன். கட்சியை பொறுத்தவரை டிவிக்கே வந்து ஒரு ஃப்ரெஷ் பிளட்டா வந்தீங்க. இப்போ மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடியவங்க எல்லாருமே வரும்போது இந்த கட்சிக்கான யூனிக்னஸ் தனித்துவம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப கூர்ந்து போன சக்தின்னு சொன்ன இடங்கள்ல இருந்து தான் இப்ப அதிகமாக வராங்க. இப்போ யங் பிளட்டா இருந்தா நீங்க முதற்கொண்டு இப்ப கிட்டத்தட்ட ஒரு இளம் அமைச்சரா வந்துட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல பிரதிநிதித்துவம் கட்சியில ஏற்கனவே ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவங்களுக்கானது இருக்கு. அதுல ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்திருப்பாங்க. கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கான செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போல கிடையாது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர். எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்கள், எங்களுடைய விஷன், எங்களுடைய மிஷன் என்னவோ அதை உள்வாங்கிக்கிட்டு ஏற்றுக்கொண்டு அப்படி நடைபெறக்கூடிய வகையில் வந்தா மட்டும்தான் நாங்கள் அனுபவிப்போம். அப்ப இதை ஏற்றுக்கொண்டு நாங்க வரோம், நீங்க சொல்றபடி நாங்க நடந்துக்கிறோம் அப்படின்ற முறையில் உள்ளவர்களுக்கு மட்டும் தான் இங்க அனுமதி கிடைக்கும். இங்க பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னது போல எந்த விதமான தவறுகளும் நடப்பதற்கு ஒரு காலமும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அனுமதிக்க மாட்டாரு. அதை வந்து அவரே நேரடியாக கண்காணிப்பாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு இடங்களிலும் எங்களுக்கே அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்றது அதுதான். அதிமுக தீர்ந்து போன சக்தி இல்ல, தீர்த்து கட்ட போற சக்தி அப்படின்னு சொல்லி தாவேக்கு ஐடி விங்குக்கு ஏடிஎம்கே ஐடி விங் வந்து ஒரு இது கொடுத்திருக்காங்க, கண்டனம் கொடுத்திருக்காங்க. நிலவரம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க பத்திரிகையாளர்கள் பாக்குறீங்க, மக்கள் பாக்குறாங்க. இதுக்கு மேலேயே நான் பதில் சொல்லி தெரியணும். அதிகப்படியா குலதெய்வங்களை எடுத்துக்கிறாங்க, அது வந்து தவிர்க்கப்படணும். மக்கள் நிறைய இல்ல அதுதான் ஒவ்வொரு புகார்களுமே நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்லக்கூடிய அந்த கிராம கோயில்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லா புகார்களையும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஒன்றொன்றா தானே ஆய்வு செய்து நம்ம அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறோம். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்த மேனிகள் தான் இருக்குது. அது விசாரிக்கணும். தீர விசாரிச்சு 2 பார்ட்டி பக்கம் விசாரிச்சாதான் நமக்கு என்னன்னு தெரியும். அதற்கான ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளும். கோயில் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம்னு சொல்லி போட்டு மேட்டுப்பாளையம் கப்பக்காட்டில் பண்ணியிருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வந்து இந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். கடந்த முறை வந்து டிபார்ட்மெண்ட் மீட்டிங் போகும்போது சார்ட்ட சொல்லியிருந்தேன். பல ஆண்டுகளாக இது நடக்காம இருக்குது. அதே போல நிறைய யானை பாகன்கள் வந்து இதை வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்கன்னு சொல்லும்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கு என்ன நடவடிக்கை இருக்குமோ எடுத்து அந்த யானைகளுக்கான புத்துணர்வு முகாமை நடத்துங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அபிஷியலாக அறிவிக்கப்படும். இளம் வாக்காளர்களை கவர்வதற்காக டிஎம்கே ஒரு பக்கம் ஜென்சி மீட்டிங் நடத்துறதாகட்டும், அண்ணாமலை புதிய பொருசா விஜய்க்கு மாற்றா வருவாருங்கிற அளவுக்கு பேசுபொருளா இருக்கிற வரைக்கும் வந்துட்டு இருக்காரு. தாவேகா இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கொள்கைகளை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்து போகிறோம்? எங்களுடைய கொள்கைகளில் நாங்கள் மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் நிர்வாகத்தை தூய்மையாக நடத்திய ஐயா காமராஜர் அவர்களையும் வேலு நாச்சியார் அவர்களையும் அஞ்சலை அம்மாள் அவர்களையும் முன்னிறுத்தி இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் அவர்களுடைய கொள்கைகளை வந்து முன்னிறுத்தி தான் நாங்கள் வரோம்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு மக்கள் எங்களுக்கு வாக்களித்து ஆட்சி கட்டில் அமர வச்சிருக்கிறாங்க. அந்த கொள்கையில மிக சரியாக நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது மக்களுக்கும் தெரியும், இளைஞர்களுக்கும் தெரியும். யார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு தலைவர் யார் என்றால் தமிழக வெற்றி கழகம் எங்கள் முதல்வர் தான் தெரியும். அதனால மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. இதுல எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. முன்னாள் முதல்வர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு 3 மாதங்கள் கூட இந்த ஆட்சி தாங்காது, நாங்க 6 மாதம் வரைக்கும் டைம் கொடுக்கலாம்னு பார்த்தோம். ஆனா 3 மாதங்கள் கூட இந்த ஆட்சி தாங்காதுன்னு சொல்லி முன்னாள் முதல்வர் 200 வெல்வோன்னு கூட தான் சொன்னாங்க. நடந்துருச்சா? அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். நம்ம மக்கள் பணியை சந்திப்போம். நன்றி. ஆய்வு எந்த கோயில் பண்ண போறீங்க அடுத்தது? ஒவ்வொரு கோயில்கள்லயும் தொடருமா சார்? போன தடவை பண்ணிருந்த போது அர்ச்சகர்களை அவமதித்து விட்டீர்கள், உள்ளூர்காரங்களை அவமதித்தீங்கன்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருந்தாங்க. சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் தொடருமா? கடுமையான நடவடிக்கைகள் தொடருமா? கண்டிப்பாக சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் தொடரும். எல்லா கோயில்கள்லயும் ஆய்வு பண்ணுவேன். எந்த கோயில்ல யாரு தவறு செஞ்சிருந்தாலும் எந்த மத பாகுபாடும் பார்க்க மாட்டோம், சாதிய பாகுபாடும் பார்க்க மாட்டோம், பண பாகுபாடு பார்க்க மாட்டோம், பாலின பாகுபாடு பார்க்க மாட்டோம். யாரு தவறு செஞ்சிருந்தாலும்
எப்பேற்பட்ட முக்கிய புள்ளிகள் தவறு செஞ்சிருந்தாலும் அதற்கான நடவடிக்கை எடுப்போம். இதையெல்லாம் வைத்து அரசியல் செய்வதுதான் திமுகவுடைய வழக்கமாக இருக்கிறது. தந்தை பெரியாரை பின்பற்றியவர்கள் இன்றைக்கு என்னை சாதி பெயரை சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க கொள்கையிலிருந்து நீர்த்து போய் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பேசிக் கொண்டிருக்காங்க. இது ஒரு வெட்ட வெளிச்சமான உதாரணம். நிச்சயமாக நடவடிக்கைகள் தொடரும். கோயில்கள் தூய்மையாக்கப்படும். கோயில்கள் மக்கள் மன நிம்மதியோடு சென்று கடவுளை வணங்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றி அமைக்கப்படும். நன்றி.